கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சி ஒரு ஆழமான ஒரு தலைப்பு, மொழி இனம் சார்ந்தெல்லாம் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நம்ம என்ன தலைப்பில் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இன்று நம்ம விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது மொழிப்போர் தியாகிகள் நடராசன், தாளமுத்து அவர்களை மையமாக வைத்துதான் நம்ம இன்றைய விவாதத்தையே நம்ம எடுத்திருக்கிறோம். மொழிப்போர் களத்தில் இருந்து இந்தி திணிப்பிற்கு எதிராக போராடியவர்கள், உயிரை தியாகம் செய்தவர்கள், ஏன் இவர்களை இன்றைக்கு விவாத பொருளாக மாற்றி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழலாம். ஒரு செய்தி தொகுப்பு தான் இந்த விவாதத்திற்கான அந்த பொருளை கொடுத்திருக்கிறது. அது என்ன செய்தி தொகுப்பு நம்ம பார்த்துட்டு விவாதத்திற்குள் பயணிக்கலாம். செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்தி பிரச்சார் சபாவில் 2013 வருஷம் ஹிந்தி கத்துக்கிட்ட மாணவர்களோட எண்ணிக்கை 1,00,000க்கும் மேல. தன்னார்வத்திலையும் பெற்றோர்கள் ஆலோசனையிலும் இந்த அளவுக்கு இந்தி கத்துக்கிற மாநிலத்துல இந்தி திணிப்பை எதிர்த்து பெரிய போரே நடந்துச்சுன்னா நம்ப முடியுதா? இந்தி என்பதே ஆட்சியில் கொண்டு வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா அது பல மொழிகள் உள்ள ஒரு இந்திய ஒன்றியம் இது இந்தியா. ஆகவே இந்தியை கொண்டு வர எந்த காரணம் கொண்டு தேவையில்லை, அந்தந்த மேல மொழி வரலான்னு போயிருக்கேன். அதில் அந்த போராட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம நடராசன் போன்றவங்களாம் அவளை சிறைக்கு போகிறேன். சிலர் இருக்கிறாங்க. பெரியார் பல்லாரி சிறையில் போய் ஓராண்டு எடுக்கிறார். பல பேர் இருக்கிறாங்க. சிறையில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு ஹிந்தியை எதிர்த்து தமிழறிஞர் சோமசுந்தர பாரதியார், தந்தை பெரியார், கியாபே விஸ்வநாதம் போன்ற தலைவர்கள் தலைமையில நடந்த போராட்டங்கள்ல தமிழ் உணர்வோட பல இளைஞர்கள் கலந்துகிட்டாங்க. அப்படி போராட்டத்துல கலந்துகிட்டு சிறை சென்றவர் தான் நடராஜன். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விடுதலைங்கிற ஆசை வார்த்தைக்கு மயங்காம சிறையிலேயே உயிர் விட்டவர். அவர்தான் தமிழகத்தோடைய முதல் மொழிப்போர் தியாகி. அவரோட நினைவிடம் சென்னை மூலக்கொத்தளம் சுடுகாட்டுல இருக்குது. அதை பார்க்கலான்னு நாங்க பயணம் செஞ்சோம். இந்தி ஆதிக்கத்துக்கு அடிப்படையாம தமிழை காக்க உயிர் கொடுத்த அந்த வீரரோட நினைவிடம் திறந்தவெளி கழிப்பிடமா இருக்குது. 4 நாள் பப்ளிக் டாய்லெட் மட்டும் தான் இருந்தது. பப்ளிக் டாய்லெட்னால நாங்கள் அப்போதுலேருந்து நிறைய பேர் இருக்கோம். ஏரியாவில் நிறைய பேர் இருக்கோம். நிறைய பேருக்கு அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் அதெல்லாம் இல்லை அங்கே. அதனால் நாங்கள் சின்னதுலேருந்து இங்கே கிரவுண்டில் தான் விளையாடுறது எல்லாத்துக்கும் நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ஃபுட்பால் கிரிக்கெட் விளையாடுறது பாத்ரூம் போகிறது எல்லாத்துக்கும் நாங்கள் இங்கே தான் யூஸ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு இதை விட்டால் வேறு எதுவுமே இல்லை. இந்த எங்களுக்கு இது விட வேறு எதுனா நல்ல ஒரு இது கிடச்சிச்சின்னா நாங்கள் இது பண்ணுவோம். எங்களுக்கு எதுவுமே இல்லாதனால நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். வேறு இடம் எங்களுக்கு கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 15க்கும் சில அமைப்புகள் இந்த நினைவிடத்துக்கு வர்ற போதும் ஜனவரி 25க்கு மொழிப்போர் தியாகிகள் தினம்னு அந்த சுடுகாடே திருவிழாவா கோலம் பூணுற நாட்கள் தவிர யாரும் வர்றதில்லைன்னு வருத்தப்படுறாங்க. ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் நல்ல பிரம்மாண்டமான செய்வாங்க. அதுக்கப்புறம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பல முறையிட்டும் இதை விட யாரும் கண்டுக்கிறதில்ல. அன்றைக்கி ஜனவரி 25 ஒண்டி தான் அன்றைக்கி ஆளுங்க பார்க்குறதோ தலைவர் பார்க்குறதோ தான் இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு திருவாரூர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சுடுகாடு போல் தான் இருக்கும். லட்சியங்களுக்கு மரணம் இல்லைன்னு மேடை முழக்கங்களை கேட்டிருக்கோம். தியாகம் செஞ்சவங்க மண்ணுக்குள்ள போன பின்னாடி அவங்களுடைய லட்சியமாவது அரியணை ஏறணும் இல்லையா? மொழிப்போர் தியாகிகள் திரு நடராசன், திரு தாளமுத்து அவர்களினுடைய நினைவிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அது அவர்கள் மட்டும்தான், அவங்க நினைவுகளை மட்டும்தான் நம்ம இந்த அளவிற்கு மறந்துட்டு போயிட்டோமா? எந்த கொள்கைக்காக அவர்கள் போராடினார்களோ அந்த கொள்கையை நம்ம எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம்? இப்படிலாம் தான் நான் இந்த விவாதத்தை நகர்த்த விரும்புகிறேன். மொழிப்போர் களத்தில் உயிர் நீத்தவர்கள், இன்றைக்கு தமிழ் உணர்வு எப்படி இருக்கிறது? இந்தி திணிப்புக்கு எதிராக இந்தி ஒழிக என்று நாம் பேசினோம். அதே தருணத்தில் அதற்கு மாற்றாக தமிழ் வாழ்க, தமிழ் வாழ வைப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? யாரை குற்றம் சொல்ல போகிறோம்? பண்பாட்டு தளத்தில் மொழி எப்படி இருக்கிறது? இப்படின்னு பல தளங்களில் தான் இந்த விவாதம் நகர இருக்கிறது. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். பெரியார் திராவிடர் கழகத்திலிருந்து திரு விடுதலை ராஜேந்திரன். திராவிடர் விடுதலை கழகம். வணக்கம் திரு ராஜேந்திரன். அடுத்து வியன்னரசு நாம் தமிழர் அமைப்பிலிருந்து வணக்கம். அருணபாரதி தமிழ் தேசிய பேரியக்கம். வணக்கம். திரு சமரசம் அவர்கள் அதிமுக. நால்வருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்மோடு இந்த செய்தியை கொண்டு இந்த ஒரு பெரிய விவாத பொருளாக மாற்றியிருக்கிற செய்தியாளர் அர்ச்சனா அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த செய்தி ஒரு பெரிய விவாதமாக மாற வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். எங்களுடைய நிர்வாக ஆசிரியர் திரு பகவான் சிங் அவர்கள் இது பற்றிய தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். நாம் பார்த்த பிறகு நம்ம பயணிக்கலாம். இது பார்க்குற உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்லலாம், ஒரு வருத்தம், கோபம், சென்ஸ் ஆஃப் ஷேம்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த கோபத்துலேருந்து சில நாட்களுக்கு
அரசாங்கம் ஏதாவது இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த இடத்த சுத்தப்படுத்தி ஏதாவது செஞ்சுருவாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களே எங்களுடைய நிருபர் அங்கே போய் பேசும்போது, அர்ச்சனா பேசும்போது, ஆமாங்க இந்த ஜனவரி மாதம் வருவாங்க, இந்த இடம்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்துவாங்க, போயிடுவாங்க, திருப்பி இது ஒரு பப்ளிக் டாய்லெட் கழிவறையாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் தமிழ் மொழியை பற்றி அந்த அந்த ஆர்வத்தோடைய தேவையை பற்றி சமுதாயத்துக்கு மேடைகளில் அறிவுரை செய்கிறாங்க தவிர, ஆனால் ஆக்சுவல் ப்ராக்டிக்கலாக அவங்க என்னென்ன செய்கிறாங்க, எந்த அளவுக்கு இந்த தமிழ் மொழியை வளர்க்குறதுக்கு இந்த இளைஞர்கள் மத்தியில் இந்த மொழி மேலே இருக்கிற பற்றை அதிகப்படுத்துறதுக்கு என்ன முயற்சிகள் செய்கிறாங்க அப்படின்னா, அது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு மச் டு பி டிசைடுங்க. ரொம்ப சரியாக ஒன்றுமே நம்ம அதை பற்றி ஒரு கேர் எடுத்துக்கலன்றது தான் ஒரு எண்ணம் தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா, மாமா அந்த குழந்தைகிட்ட அங்கிள் வந்திருக்காரு பாரு, பாரு கூட கிடையாது, டெல் அங்கிள் யுவர் நேம், டெல் அங்கிள் விச் கிளாஸ் யூ ஆர் கோயிங். அதாவது இங்கிலீஷில் அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்றது ஒரு பெருமையாக காமிச்சிக்கிறது அந்த குடும்பம் விரும்புது, அந்த பெற்றோர்கள் விரும்புகிறாங்க தவிர ஒரு தமிழ் மொழி. இதில் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. 2008 ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன், லண்டனுக்கு வேர்ல்டு தமிழ் ஜேர்னலிஸ்ட் கான்ஃபரன்ஸுக்கு நான் ஒரு அழைப்பாளராக இருந்து நான் அங்கே போகிறேன். அங்கே ஒரு லஞ்சுக்கு, அங்கே ரொம்ப ஒரு பெரியவர், கோடீஸ்வரன் சொல்லலாம், ஒரு பெரிய முதியோர், ஒரு 70-75 வயசு இருக்கும், இலங்கை தமிழர், பல வருடங்களுக்கு முன்னாடி அங்கே போய் செட்டில் ஆனார். அவர் அங்கே ஃபஸ்ட் ஜெனரேஷன், அதுக்கப்புறம் ஐ திங்க் இந்த 3rd 4th ஜெனரேஷன் குழந்தைங்களாம் இருக்காங்க. என்ன லஞ்சுக்கு அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். பெரிய குடும்பம், ஒரு ஃபென்டாஸ்டிக், ஒரு மாளிகை மாதிரி இருந்துச்சு. அங்கே 3 ரூல்ஸ் தான். ஒன்று, கூட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடும்போது பேசக்கூடாது. சாப்பிட்ட பிறகோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன இன்றைக்கி என்ன நடந்துச்சு, என்ன இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பேசிக்கிறது வழக்கம். சாப்பிடும்போது பேசக்கூடாது, இதெல்லாம் டிசிப்ளின். அது பிறகு அந்த இடத்துல டைனிங் டேபிளில் கான்வர்சேஷன் பேசுகிறது தமிழ் மொழியில தான் இருக்கணும். இது நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம தமிழ்நாடு தமிழர்களுக்கு இது பற்று குறைவுன்னு நான் சொல்லலை, அவங்களுக்கு கூட இருக்குது. இதெல்லாம் நம்ம we have to be little more we have to be concerned. இதை பற்றி ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி அர்ச்சனை கொண்டு வந்த இந்த செய்தியை பார்த்து ரொம்ப நான் வருத்தப்பட்டேன். இதில் ஏதாவது நம்ம பண்ணணும். நம்மளுடைய தாய்மொழி தமிழ் மொழிக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற கேள்வியிலிருந்து தான் இந்த விவாதத்தை நான் நகர்த்த விரும்புகிறேன். முதலாவதாக வியனரசு, மொழிப்போர் களத்தில் எப்படி இருந்தது, ஒரு மொழி அரசியல் தளத்தில் எப்படி உதவி புரிந்தது, ஒரு கிரியா ஊக்கியாக இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம்.